Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த கோஸ்டரில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பார்டர். இது ஸ்டார் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க க்ராச்செட்டிங்கில். நம்ம இந்த ஸ்டிச் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணலாம் இன்றைக்கி உள்ள வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு யூனிக்கான டேபிள் டெக்கராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நீங்கள் க்ராச்செட் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாகவே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, நான் 100% அக்ரலிக் யார்ன் எடுத்திருக்கிறேன். ஓகே, நடுவில் இருக்கிற ஒயிட் கலர் 100% அக்ரலிக் யார்ன், சைஸ் 3. பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக இந்த பிராண்ட் யார்ன் ஹாபி ஸ்டோர் யார்னில் 75% அக்ரலிக் உள் பல்கி யார்ன் யூஸ் பண்ணுறேன். ஸோ சைஸ் 5. இதில் சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக யார்னோட திக்னஸ் கூடும். நீங்கள் பிக்னஸாக இருந்தீங்கன்னா சைஸ் 3, 4, 5 யார்ன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யார்னை ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எனி டைப் ஆஃப் யார்ன், எந்த உள்ளன் நூலில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். க்ராச்செட் ஹூக் சைஸ் பார்த்தீங்கன்னா 4.0 mm. நீங்கள் எனி டைப் ஆஃப் ஹூக் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிக்னஸாக இருந்தீங்கன்னா 3.5, 4 யூஸ் பண்ணிங்கன்னா பழகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யார்ன் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி யார்ன் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும், பிக்னஸ் எப்படி வாங்கணுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் யார்ன் நீடில் அண்ட் சிசர்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் க்ராச்செட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பீங்க. ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 பேசிக்ஸ் லெசன்ஸ் மட்டும் படித்தா போதும். நீங்கள் ஹை ஹண்ட்ரட் ப்ராஜெக்ட் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். மெயினாக இதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ் வீடியோ என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். செயின் 4, 1, 2, 3, 4. ஓகே, செயின் 4. இந்த வி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின். இந்த வி 1, 2, 3, 4. இந்த 4th செயின், அதாவது ஸ்லிப் நாட் போட்ட ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இது என்னென்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பிகினர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது நம்ம ஸ்லிப் நாட் போட்ட செயின் சென்டரில் இருக்கும், அந்த கேப் தான். ஓகே, இப்போது ரவுண்ட் 1, செயின் 2. இது ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகாது, ஹைட்டுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நம்ம பண்ணுறது இந்த ரவுண்ட் 1. ஓகே, இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் 1, 2, 3 பண்ணிவிட்டு பார்டர் பண்ணிடுவோம். அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ டபுள் க்ரூஷேக்கு யானை ஹூக்கில் யானை ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும் ஹூக்கில். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் yarn over, next 2 loops. ஓகே, இதான் ஒரு டபுள் க்ரூஷே. 1 பண்ணிட்டோம், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் 1ல் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். டெய்ல நீங்கள் நல்லா பிடிச்சி இங்கே புல் பண்ணிங்கன்னா இங்கே சென்டர் ஹோல் ஹைட் ஆயிரும். இப்போ நம்ம போட்ட ஃபஸ்ட் டபுள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, இது செயின் 2. இந்த ஃபஸ்ட் டபுள் க்ரூஷியோட டாப் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 2, செயின் 2, 1, 2. இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த சேம் செயின்லேயே நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம்.
இந்த சேம் செயின் ஃபஸ்ட் டைம் டபுள் க்ரூஷே 1 சேம் ஸ்பேஸில் 2. ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த 12 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். இந்த செயின் 2 வந்து கவுண்ட் கிடையாது. ஸோ 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் இதில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 5 6. நான் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரேன். 1 2 3 4 5 6ன்னு பாருங்கள். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 1 டைம் டபுள் க்ரூஷே, அந்த சேம் ஸ்பேஸில் அகெயின் 1 more டைம் டபுள் க்ரூஷே. ஸோ 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. Okay, 16 17 18 19 20 21 22 23 24. ஃபஸ்ட் ரவுண்டில் 12 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். 12 மேலேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணனால நமக்கு ரவுண்ட் 2ல் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ இந்த வந்து ஒரு ஸ்டிச் இருக்குது, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க க்ராச்செட்டிங் டேர்ம்ஸில். ஏன்னா இந்த ஸ்டிச்சில் தான் நம்ம செயின் 2 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஸ்டிச். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரவுண்ட் 1 2 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். செயின் 2 1 2. ஓகே, 1 2 இந்த செயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்லேயே 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2. ஓகே, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே, yarn over, இந்த வீலை இன்சர்ட் பண்ணுங்கள், 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், 12 டைம்ஸ் நம்ம இந்த செட்டை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செகண்டில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 12 டைம்ஸ் பண்ண போகிறோம். 1 டைம் பண்ணிட்டேன், இப்போ ரிமைனிங் 11 டைம்ஸ் பண்ண போகிறேன். செகண்ட் டைம் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, சேம் ஸ்டிச் ஃபஸ்ட்டில். நெக்ஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. தேர்ட் டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃபோர்த் டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஃபிஃப்த் டைம் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே in the same stitch, and next ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, 5 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் கண்டினியூ பண்ணி 12 டைம்ஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, 11 டைம்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி ஃபேக் ஸ்டிச். 12th டைம் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஹூக்கில் பண்ண மாட்டோம். இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தெரியுது பார்த்தீங்களா ஸ்டிச்சஸ், அது மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ யானை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஹூக்கை ரிமூவ் பண்ணிக்கோங்க. yarn needle. இப்போ எப்படி பண்ண போகிறோன்னா, இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச். இந்த செயின் 2 விட்டுருங்க. நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி yarn needle அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பண்ண டபுள் க்ரூஷியே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 லூப்ஸ் இருக்கும். ஓகே, இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். நம்ம நார்மலாக இப்போ இந்த லூப்புக்கு அடியில் தான் விட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணாமல் ஹூக்கை வந்து இந்த பேக் லூப்பில் மட்டும், பேக்கில் 2 லூப் இருக்கும், அதில் மட்டும் விட்டு இப்படி இழுத்துக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பாருங்கள், நமக்கு ஒரு இன்விசிபிள் ஸ்லிப் ஸ்டிச் எங்கே பண்ணோன்னே தெரியாமல் ஒரு இன்விசிபிள் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகும். நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் பண்ண ஸ்லிப் நாட் பண்ணோம்ல, அந்த இதையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ஆப்போசிட்டில் இப்படி விட்டு நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா சென்டர் ஹோல் வந்து நல்லாவே டைட்டன் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். எந்த செயின்லனாலுமே உங்கள் ஹூக்கு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யானை வந்து இப்படி ஹூக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இழுங்க, இப்படி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்படி இழுத்துட்டு நெக்ஸ்ட் சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த இதை விட்டுருங்க. யானை கிராப் பண்ணி இழுங்க. ஒரு சிங்கிள் க்ரூஷியே மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷியே பண்ணிக்கோங்க. டைட்டாக இந்த டெயிலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட்டாகி உங்களுக்கு ஸ்டிஃபாக கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா செயின் 3, 1 2 3. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹூக்கை வச்சு யானை மட்டும் லூப் பண்ணி இழுக்க போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினில் நம்ம பண்ண முடியாது. ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் ட்ரா பண்ணுங்கள். 1, செகண்டு இதில் 2, தேர்ட் வந்து நம்ம சிங்கிள் க்ரூஷியே பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் இந்த லூப்பில் ஒன் டைம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை மட்டும் கிராப் பண்ணுங்கள். 4 லூப்ஸ் இருக்கும். அகெயின் நம்ம யானை வந்து இந்த கிராப் பண்ணோம்ல, அந்த சேம் ஸ்டிச்சில் ஒன் டைம் ட்ரா பண்ணுங்கள், இழுங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை இழுங்க. இந்த இதையும் உள்ளே வச்சுக்கோங்க, சரியா? அப்போ தான் நம்ம ஈஸி. அப்படி இல்லைன்னா யான் நீடில் வச்சு நம்ம பேக் சைடில் இருக்க யானை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 யான் ஓவர் பண்ணி 6 லூப்ஸையும் எடுக்க போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு இப்படியே இழுக்காதீங்க, யான் வந்து இப்படி டவுன்வர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செயின் 2, 1 2. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார் ஸ்டிச். ஓகேவா, இதுதான் ஸ்டார் ஸ்டிச்சோட பேட்டர்ன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் அகெயின் 5 more டைம்ஸ் யானை வந்து ட்ரா பண்ண போகிறோம். செகண்ட் செயின் ஒன் டைம். நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லூப் இருக்குது, அதில் செகண்ட் டைம், தேர்ட் டைம். இங்கே ஒரு ஸ்பைக் தெரியுதுல்ல, அதாவது இந்த லூப் முடிஞ்சிட்டு இங்கே, ஸோ அங்கே வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி தேர்ட் டைம், ஃபோர்த்து டைம் சேம் ஸ்டிச்சில் ஃபோர்த்து டைம், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒன் டைம், ஃபிஃப்த்து டைம். ஸோ 5 டைம்ஸ் இழுத்திங்கன்னா ஃபஸ்ட் லூப்போடு சேர்த்து 6 டைம்ஸ் 1 2 3 4 5 6 யான் ஓவர் 6 லூப்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கிறணும். ஓகே, இது நம்ம செகண்ட் ஸ்டார் ஸ்டிச். செயின் 2, 1 2, தேர்ட் டைம் பண்ணுறேன். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் எழுங்க 1, அப்புறம் இந்த லூப் 2, அப்புறம் இங்கே இப்படி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு லூப்பா, இல்லை லாஸ்ட் லூப். ஓகேவா,
இந்த லூப் 3 4 அந்த ஒயிட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்பேஸ் சேம் ஸ்பேஸ் 5 4 4 நெக்ஸ்ட் இது வந்து 5 நெக்ஸ்ட் செயின் 5 ஸோ yarn ஓவர் ஹூக்கை நல்லா கீழே டவுன்வர்ட்ஸ் பண்ணிவிட்டு 6 லூப்ஸையுமே எடுக்கணும் செயின் 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட ஸ்டார் ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி நீங்கள் கீழே வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ 1 2 3 சேம் ஸ்பேஸ் 4 நெக்ஸ்ட் செயின் 5 6 loops next chain 2 1 2 again 5 times இழுக்கணும் 1 2 3 4 next chainல 5 6 loops இருக்கும் எல்லாத்தையுமே இழுங்க chain 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் ஸ்டிச் இந்த லூப் கீழே இருக்கு பார்த்தீங்களா இதில் தேர்ட் டைம் சேம் இதில் ஃபோர்த் டைம் நெக்ஸ்ட் செயினில் ஃபிஃப்த்து டைம் 6 லூப்ஸ் இருக்கும் இழுங்க செயின் 2 ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஓகேவா இதே இது ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து இப்படி கண்டினியூ பண்ணிவிட்டு எண்டுக்கு வந்துட்டேன் ஓகே ஸோ சேம் இது கண்டினியூ பண்ணுங்கள் செகண்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள் 1 2 செகண்ட் டைம் கிராப் third time grab, fourth time, fifth time, டோட்டலாக 6 loops எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு செயின் 2 ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் இருக்கும் செகண்ட் ஸ்டிச்சில் கிராப் 1 2 3 4 5 5 டைம்ஸ் கிராப் பண்ணிக்கோங்க 6 லூப்ஸ் எடுத்துட்டு செயின் 2 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் செயின் 2 போட வேண்டாம் ஜஸ்ட் இப்படி கிராப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஓகே லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு செயின் 2 போட வேண்டாம் செயின் 1 மட்டும் போட்டு கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க ஓகே எடுத்துருங்க the help of your needle நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட போகிறோம் ஜஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இங்கே பம்ப் தெரியுதுல 1 2 3 4 ஸோ அந்த ஃபோர்த் இதில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே எடுத்துக்கோங்க அகெயின் ஒன் மோர் டைம் சம் ஸ்பேஸில் இப்படி இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லாவே நமக்கு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிடும் ஜாயின் ஆயிரும் நெக்ஸ்ட் பேக் சைட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட பியூட்டிஃபுல்லான கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் என்னோட சேனல் பார்த்து நீங்கள் வந்து க்ராச்செட்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இல்லை என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட க்ராச்செட் பிக்சர்ஸ் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண பிறகு இப்படியெல்லாம் நீங்கள் நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க இழுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஒன்று போல் ஷேப் வந்துடும் வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸில் வச்சிங்கன்னா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை